ரீசெண்டா நீயானால ஒரு டாபிக் வச்சு விவாதம் நடந்துச்சு. திருநாய்கள் இல்லாத நகர வேண்டும் என்பவர்கள், அதை எதிர்ப்பவர்கள். இந்த டாபிக் வச்சு நீயானால அடிச்சிட்டவங்களோட சோசியல் மீடியால அடிச்சுட்டவங்க தான் நிறைய பேர். இதை பார்த்து திருநாய்ங்க 4 நாய்ங்க வந்து, சார் நாங்க வேணா ஒரு 4 பேர் சூசைட் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இப்படி அடிச்சுக்கிறாங்க. நீயானான்ற ஒரு ஷோ, தமிழ் ரியாலிட்டி ஷோ வித் டிபேட் ஃபார்மர். இந்த ஷோவை லாஸ்ட் 16 இயர்ஸா கோபிநாத் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஷோ 8 hours அங்க ஷூட் பண்ணுவாங்க. ஆனா நம்மளுக்கு காட்டுறது வெறும் 45 மினிட்ஸ் மட்டும்தான். அந்த ஷோ ஃபுல்லி ஸ்கிரிப்டடான ஷோ இல்ல. அவங்களோட டிஆர்பிக்காக அங்க பேசுறவங்களோட இம்பாக்ட்ஃபுல் அண்ட் கான்ட்ரவர்ஷியலான விஷயங்களை மட்டுமே அவங்க எடிட் பண்ணி அவங்க விருப்பத்துக்கு போடுவாங்க. அவங்க எண்ணம் முழுக்க ஒரு விஷயத்த கான்ட்ரவர்ஷியலா மாத்தணும். அத சிறப்பா தரமா இந்த டாக் ஷோ மூலமா பண்ணிட்டானுங்க. ஆனா இன்னொரு விஷயம் பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, கோபிநாத் பேசுற எல்லா விஷயங்களும் அவரோட ஓன் விஷயங்கள் இல்ல. பேக் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் அவருக்கு ப்ராம்ப்டிங் மூலமா சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதை தான் கோபிநாத் அங்க பேசுறாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த டாக் இஷ்யூ மேட்டர்ல நீயானால